இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் செஞ்சு பார்க்கலாங்க. தந்தூர் பானையே இல்லாம எப்படிங்க தந்தூரி சிக்கன் செய்ய முடியும்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. தந்தூரி பானையே இல்லாம தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தாங்க நாங்க உங்களுக்கு இப்ப சொல்லி தரப்போறோம். ஒரு சின்ன பவுல்ல உப்பு, மிளகாத்தூள், இதுல பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கங்க. விதை விழுந்துடக்கூடாதுங்க, பத்திரம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தந்தூரி சிக்கனுக்கு 2 விதமான மிக்சர் செய்யணுங்க. இது ஃபர்ஸ்ட் மிக்சருங்க. கோழியோட தொட பகுதியை எடுத்துக்கோங்க. இதுல சதப்பிடிப்பான பகுதிகளில் இந்த மாதிரி கீறி விடணுங்க. அப்பதாங்க மசாலா எல்லாம் நல்லா உள்ள போகும். இந்த மாதிரி நல்லா கீறி விடுங்க. எலும்பு வரைக்கும் கீறி விட்டுடுங்க. இந்த பக்கமும் கீறி விட்டுருங்க. பாத்தீங்களா, நல்ல எலும்பு தெரியணும். அடுத்த பக்கமும் இதே மாதிரி கீறி விட்டுருங்க. கொஞ்சம் குறுக்கு வாட்டத்துல கூட கீறி விடலாங்க. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த மசாலா கலவைய முதல்ல கீறின பகுதியில நல்லா தடவி விட்டுருங்க. நல்லா உள்ளுக்குள்ள படுற மாதிரி தடவணுங்க. இந்த கீரல்கள்ல நல்லா படணுங்க. அப்பதாங்க நல்லா சுவையா இருக்கும், காரமாவும் இருக்கும். இப்போ மேல் புறமும் நல்லா படுற மாதிரி இந்த மசாலாவை தடவணுங்க. கீரல்ல மட்டும் தடவிட்டு விட்டுறாதீங்க, மேல் பகுதி எல்லாமும் நல்லா மசாலா படணுங்க. இதே மாதிரி உங்ககிட்ட எத்தனை பீஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த மாதிரி மசாலாவில் தடவி 30 நிமிஷம் ஊற வச்சிருங்க. தயிரை ஒரு லேசான துணியில கட்டி 1 மணி நேரம் தொங்க விட்டீங்கன்னா தண்ணீர் எல்லாம் வடிஞ்சு நல்ல கெட்டி தயிரா கிடைக்குங்க. அந்த தயிர்ல பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா சாதாரண தயிர்ல கூட பண்ணலாங்க. ஒரு தொடைக்கு 1 கரண்டி தயிர் ஊத்திக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது கஸ்தூரி மேத்திங்க, அதாங்க வெந்தய கீரையை காய வச்சு பொடி பண்ணதுங்க. இது கூட மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மல்லித்தூளையும் போட்டுருங்க. இதுல பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்குங்க. விதை விழுந்துடக்கூடாதுங்க. இத மிக்ஸ் பண்றதுல தாங்க உங்க திறமையே இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. எல்லாம் நல்லா ஒன்னோட ஒன்னு சேரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. உங்களுக்கு தேவைன்னா லேசா சிவப்பு கலர் சேர்த்துக்குங்க. தேவையில்லைன்னு விட்டுலாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதாங்க. இப்போ 2வது மிக்சரும் ரெடிங்க. இதை நாம தொட பீஸ் இருக்கு இல்லையா, அதுல தடவ போறோங்க. இப்போ சிக்கன்ல இந்த மிக்சரை எடுத்து நல்லா பூசணுங்க. எல்லா பகுதியிலையும் நல்லா படணுங்க. இப்படி எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி தடவிட்டு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் திரும்பவும் நல்லா ஊற வைக்கணுங்க. இதை ஊற வைக்கிறதுல தாங்க தந்தூரி சிக்கனோட சுவையின் ரகசியமே இருக்கு. இனிமே அடுத்த தொட பீஸை எடுத்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறதுக்கு நாங்க என்ன சீரியலா நடத்துறோம்? மசாலாவை தடவினதுக்கு அப்புறம் இது மேல எண்ணெயை தடவி 1 லிருந்து 1.5 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நமக்கு இதுதாங்க தந்தூரி பானை. இது நான் ஸ்டிக் டீப் ஃப்ரை பேனுங்க. இதுல நாம இந்த தொட பீஸுங்கள்லாம் போட போறோங்க. இப்போ இதை மூடியை போட்டு சிம்மில் வைக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சா கூட தீஞ்சு போயிடுங்க. ஒரு பக்கம் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. இப்போ 10 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டு மூடியை போட்டு 10 நிமிஷம் விடுறோங்க. இப்போ 20 நிமிஷத்துல 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. தந்தூரி சிக்கனோட வாசனை உங்க வீடு வரைக்கும் வீசுதாங்க. இது பாத்தீங்களா, சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்க. அதுல இருக்கிற எண்ணெய் மசாலா எல்லாம் கீழே தங்கிடுச்சு. தேவைன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெறும் சிக்கன் பீஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மந்திரிக்கும் ராஜ தந்திரிக்கும் பிடிச்ச இந்த தந்தூரி சிக்கன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க.